இப்போ நம்ம பார்க்க போற கொஷினோட நம்பர் என்னன்னா 268. 268ஓட டைட்டில் என்னன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்கிரீன் படிச்சிடலாம். கிவன் அன் அரே நம்ஸ். ஸோ நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. கண்டெய்னிங் n டிஸ்டிங் நம்பர்ஸ். n டிஸ்டிங் நம்பர்ஸ் இருக்க போது இந்த ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் 0 to n-குள்ள 0 to n-குள்ள இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் த ஒன்லி நம்பர் இன் த ரேஞ்ச் தட் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த அரே. ஸோ இந்த 0 to n-குள்ள இருக்கிற ரேஞ்ச்ல ஏதோ ஒரு நம்பரை மிஸ் பண்ணி இந்த நம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மிஸ் ஆன நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ஸ் ஈக்குவல் டு 3 0 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், n-ல முடியணும். ஸோ என்னன்றது என்ன? நம்ஸ் டாட் லென்த். இந்த கொஷனுக்கு நம்ஸ் டாட் லென்த் அப்படின்னு ஆன்சர் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 2 3. மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3ன்னு கிடைக்கும். ஸோ ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்ன? 0 to 3. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு நம்ஸ்ல நியாயமா இருந்திருக்கணும்? 0 இருக்கணும், 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3யும் இருக்கணும். ஓகே. இப்போ 3 தேர்ட் ஸ்டெப். என்னென்ன நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? 0 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு. மிஸ் ஆன நம்பர் 2. ஸோ இந்த 2ன்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி ரேஞ்ச் தெரியும். என்ன ரேஞ்சு? 1 0 to n. இப்போ இந்த 0 to n நம்பர்ஸுக்கு டோட்டல் சம் பண்ணிக்கலாம். ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்க நம்ஸ்ல ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட சம்மையும் சம் பண்ணிக்கலாம். இவங்க கொஸ்டின்ல தெளிவா என்ன சொல்லிட்டாங்க? ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்க போகுது, அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சம் மைனஸ் நம்ம கிட்ட இருக்கிற சம் கால்குலேட் பண்ணா ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல சேம் எக்ஸாம்பிள்ல அதாவது 3 0 1 இருக்கு இல்லையா, இதோட டோட்டல் சம் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n into n plus 1 by 2. n என்னது? லென்த். 3 into 3 plus 1 by 2. அதாவது ஆன்சர் போட்டோம்னா 6ன்னு கிடைக்கும். கரெக்டா? அதாவது இந்த டோட்டல் சம்முக்கு 6ன்னு கிடைக்கும். சம்னா இப்ப நம்மகிட்ட இருக்கிற சம் இவ்வளவுதானே இருக்கு. ஸோ 3 plus 0 plus 1 ஆன்சர் என்ன வரும்? 4ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? 6 மைனஸ் இந்த 4 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ 2 தானே மிஸ்ஸிங் நம்பர். ஸோ நாம மேனுவலா கால்குலேட் பண்ணது ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஃபார்முலா போட்டு ஆன்சர் கால்குலேட் பண்ணி கரெக்டா வந்துருச்சு. ஸோ இது பெரிய நம்பர்ஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ண கஷ்டமா இருக்குன்றதுனால தான் அதோட டோட்டல் சம் மைனஸ் அவைலபிள் சம் ஈக்குவல் டு மிஸ் ஆன ஒரே ஒரு நம்பர். இந்த கோட் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஜாவாவில் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஜாவோட கோட் டைப் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜாவாவில் எழுத போகிற எல்லா கோடுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எழுதணும். இட் மேபி எனி ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கிளாஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த கிளாஸுக்கு சொல்யூஷன்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்தது பப்ளிக் இன்ட் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பப்ளிக் ஆர் ப்ரைவேட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டுங்கிறது இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர் என்னவா வரப்போகுது, ஒரு நம்பராக கிடைக்க போகுது. அந்த நம்பருன்றதை நம்ம எதில் சேர்த்துவோம்? இன்டீஜர்னு சேர்த்துவோம். ஸோ இந்த இடத்துல இன்டீஜர்னு போட்டிருக்கோம். அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி ப்ராப்ளமில் நம்ம மிஸ்ஸிங் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதையே இதோட நேம்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து இன்ட்டு நம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இன்புட். ஸோ இந்த இன்புட்டில் இருக்கிற நம்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் எது மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன? 3 0 1. இதுதான் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க எக்ஸாம்பிள். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ரேஞ்சுக்கு. ரேஞ்ச் வந்து 0 to n சொல்லியிருந்தோமா, இப்போ நம்ம n ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n என்னன்னு கண்டுபிடிக்கணும். nன்றது கொடுத்துருக்க நம்ஸோட லென்த். கரெக்டாக? இதில் வந்து 3 0 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட நம்ஸ் லென்த்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு கிடைக்கும். 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம் ஸ்டார்ட் லென்த் வந்து 3னா n ஈக்குவல் டு 3ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. செகண்ட் ஸ்டெப். இப்போ நமக்கு டோட்டல் சம் வேணும். நமக்கு ஆல்ரெடி n கிடச்சிருச்சு. ஸோ n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம், 6ன்றதான் நமக்கு டோட்டல் சம்மாக கிடைக்க போகுது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் டோட்டல் சம் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப். இப்போ இன்ட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது என்ன? 3 0 1 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சம் வந்து 0ன்னு வச்சுக்கிட்டோம். ஒரு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகும். எப்போ வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும்? இந்த அரே எண்ட் ஆகிற வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ ஃபார் இன்ட் நம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்க போது சம் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இங்கே சம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? 0 தான் எங்கிட்ட இருக்குது. 0 + = 3. ஸோ ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சோடனே செகண்ட் ஒன்றுக்கு போகும், 0க்கு. ஸோ
த்ரீ தான் ஆல்ரெடி இருக்குது. 3 + 0 = 3. ஓகே, முடிஞ்சுது. அடுத்து இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்குது. அது என்னது? 1. ஸோ ஃபைனலாக இங்கே இருக்கிறது 1. ஸோ இந்த 3 + 1. ஸோ இந்த += மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ += டெஃபினேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சம் = சம் ப்ளஸ் நம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் 0 + 3 = 3, 3 + 0 = 3, 3 + 1 இந்த இடத்துல நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கும்? 4ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் டோட்டல் சம் வந்து 6ன்னு இருக்கும். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் ஃபார் லூப் முடியும் போது சம் = 4ன்னு இருக்கும். நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வேணும்? டோட்டல் சம் மைனஸ் சம். அதுதானே ஃபைனல் ஆன்சர். டோட்டல் சம் வந்து 6. 6 மைனஸ் சம் 4 which is equal to 2. இந்த 2 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அதுதான் நம்ம இங்கே இன்ட்டுனும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஹாய், ரீகார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜாக நம்ம மூவ் ஆன் ஆகுறப்ப தான் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ப்ராப்ளம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் 100 ஈஸி ரீகார்ட் ப்ராப்ளம்ஸை டெய்லி வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்க இந்த ப்ராப்ளம்க்கு முன்னாடி இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் காஞ்சி அகாடமின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி அதுக்குள்ளே இருக்க வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோட் எல்லாத்தையுமே ஜாவா மூலமா மட்டும் சால்வ் பண்ணாம சி, C++, பைத்தான் போன்ற மற்ற எல்லா லாங்குவேஜஸ்லையும் நம்ம சால்வ் செய்யலாம். ஸோ ஆப்ல போயிட்டு உங்களுக்கு மீதி இருக்க கொஷின்ஸை ட்ரை பண்ணி பாருங்க.